வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சிறடி கேஸை அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மனோஜ் இருக்காப்புல இல்லை பப்பரப்பா மனோஜுக்கு வந்து ஒரு ப்ரொப்போசல் வருதுங்க, மேரேஜ் ப்ரொப்போசல். அந்த பொண்ணு கொஞ்சம் லூஸ் மாதிரி இருக்குது. அந்த பொண்ணோட அம்மாவே வந்து மனோஜிட்ட வந்து பேசுகிறாப்புல, ஃப்ரிட்ஜ் வாங்குறேன்னு சொல்லி வந்தவங்க ஃப்ரிட்ஜு பார்த்துட்டு ஃப்ரிட்ஜை வாங்காமல் ப்ரப்போசல் வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. நம்ம மனோஜோட வீட்டு இதெல்லாம் வந்து சூழ்நிலை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரப்போசல் பண்ணிட்டு போகிறாப்புல. இது கல்யாணம் பண்ணிங்கன்னா மொத்த சொத்தும் உங்களுக்கு தான் அப்படின்னு சொன்னோடனே நம்ம மனோஜ் வேறு வாயை பொழந்துறாப்புல. சொத்துன்னு சொன்னால் போதுமே நம்ம மனோஜ் வேறு வாயை பொழந்துருவாப்புல. அது மாதிரி தான் கேரக்டரு. நீங்கள் உடனே சொல்ல வேணாம், நீங்கள் வந்து யோசிச்சு நிதானமாக பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்க. மனோஜுக்கு என்ன பேசுனே தெரியல. பார்த்தா வந்து அந்த நியூமராலஜிஸ்ட்டை கூப்பிட சொல்கிறாப்புல. மனோஜ் வந்து வீட்டில் இருக்காப்புல. பார்த்தா அடியாட்கள் வந்து ரொம்ப அடிக்க வராங்க. நம்ம முத்து வந்து தடுத்துட்டு இருக்காப்புல. யாருன்னு பார்த்தா சிந்தாமணியோட வீட்டுக்காரரும் வர்றாங்க. உள்ளே வந்து ஒரே பிரச்சனை. மாறி மாறி 2 பேருமே வாக்குவாதம் நடந்துகிட்டே இருக்காங்க. நீ என் பொண்ணை வர்றா, என் பொண்ணை வர்றா. டேய் உன் பொண்ணை யாரா பிடிச்சி வச்சது? பொண்ணு தான் வந்து நீங்கள் வேணான்னு சொல்லிட்டு தான் போய் அங்கே போய் உட்காந்துருக்காப்புல. வீடியோவே போட்டாப்புல. இங்கே ஒரு பக்கம் ஸ்ருதி வந்து பாயிண்ட் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காப்புல. நீங்கள் பண்ணுறது தப்பு, பேசாமல் கல்யாணம் உனக்கு மதியாக சேர்த்து வச்சிருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காப்புல. அதெல்லாம் கேட்குற மாதிரி தெரில. மறுபடியும் ஃபைட் பண்ண தெருவில் இருக்காங்க எல்லோரும் வந்துடுறாங்க. யாருக்கு? நம்ம அண்ணாமலை சாருக்கு சப்போர்ட் பண்ணி வந்துடுறாங்க பார்க்கணும். இது போலீஸுக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோடனே டக்குன்னு வந்து நம்ம சிந்தாமணியோட ஹஸ்பண்டு சொல்லிட்டாப்புல, வேணாம் இந்த பிரச்சனையே வேணாம், நம்ம போயிடுவோம், இதை எப்படி நடக்குதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதோட முடியுது. அப்புறம் மனோஜ் வந்து அந்த பொண்ணு, கல்யாணம் பண்ணுற பொண்ணு, அவங்க அம்மா எல்லாம் மைண்ட்லேயே வர்றாங்க. பார்க்கலாம் நாளைக்கு எபிசோடில் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ஒரு எபிசோட் மிஸ் பண்ணாமல்